பரிசுத்த நாமத்தில் உங்களை யாவரையும் வர வைக்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த ஆன்லைன் சர்வீஸில் நீங்கள் கலந்து கொண்டதுக்காக ஒவ்வொருக்கும் நன்றி. இந்த வேலை அப்படியாக நம்ம தேவனை ஆராதிக்க நம்ம ஆயத்தப்படுவோம். நம்ம இருதயத்தை கர்த்தர் முன்பாக வைத்து நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேலையில் அப்படியாக அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் போர் ஒரு தேவன் இல்லை. இந்த வேலை அப்படியாக எல்லாவற்றுமாக நம்ம நினைக்காம, இந்த உலகத்து காரியங்கள்லாம் யோசிக்காம, கர்த்தரை மட்டுமே நம்ம இருதயமும் நம்ம ஆத்மாவும் நம்ம சிந்தனைகளை கர்த்தரை மட்டுமே யோசித்து அவர் முழுமையாக நம்ம அர்ப்பணித்து அவரிடத்துல நம்ம ஒரு ஆராதனை எடுப்போம். அவர் நல்லவர், சிறந்தவர். ஹல்லேலூயா. அப்படியாக வாய்களை திறந்து அவர் வொர்ஷிப் பண்ணுவோமா, அவர் ஆராதிப்போமா. அவரே பெரியவர். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஓ நன்றி நன்றி நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாவதாக. ஓ துதியும் கனவும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் 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 வல்லவர். பரிசுத்தர் ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தேவனீர் ஆண்டவரே. ஓ உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமை உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே நன்றி நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட எங்களை நடத்துவரே.
வெடிப்பின் மேல நம்ம கரத்தினால மூடுகிற தேவன், பாதுகாக்கிற தேவன். அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ரப சந்தர பப பப பப. மகிமை உமக்கென்றோ ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். ஓ glory to you Lord. Oh we praise you Father. அவருக்கு துதிப்போம். ஹல்லேலூயா. ரப சந்தர பப பப. ஓ ரப ஷிரிடி அந்தர பப. அவர் செய்த காரியங்கள், ஓ நம்மளை தாழ்மையில நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிற மகிமை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம். அவருக்கு ஒருவருக்கு மட்டுமே. ரப சந்தர பப 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 ரரரரி அந்தரரர. ஓ ரப ஷரபரி அலரபரி அந்தரரர. ஓ ரபரி அலரப ஷிரிடி அலரப பப 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 ரரரி அந்துர பப பப. ரரரி அலரபரி அந்துரி அரரி ஷிரிடி அலரப பப பப. ஓ ரரி அந்தரரி அலரப பப. Worship you Father. ஓ ரிடி அலரப பப 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 பப. மகிமை 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 இயேசுவுக்கே மகிமை. ஓ ரப ஷிரிடி அலரப பப. மகிமை இயேசுவே, மகிமை உமக்கே ராஜாவே. ஓ ரப சந்தர பரி அலரப பப 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 பப. ரிதலல ஷேரரி அந்துரி அந்தர மரி அலரரரர. ரப ஷிரிடி அந்துரி அந்தரே அலரப பப பப. உயர்த்துவோம், உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம். மகிமையை அவருக்கு கொடுப்போம். ரப ஷிரிடி அலரப பப பப. ரிதல ரம ஷேகிரி அந்துர பப பப. ஓ ரபலி அந்துர பப பப. ஷேரி அந்துரி அலரப பப பப. ஓ ரரரி அந்துரி அந்தர பப பப. உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ராஜாவே. உம்மை உயர்த்துகிறோம். மகிமை உமக்கே, மாட்சிமை உமக்கே. வல்லவரே, நல்லவரே. ரியாந்துரி அஷே ரியாந்துர மஷந்துரி அந்திரி அலரப. ரிதல மஷே கிரி அந்துர மலரரி அந்திரி. Worship you Father, worship you Lord. Hallelujah. Oh hallelujah. Worship you Lord. Thank you Jesus. Thank you Father. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ராஜாவே. எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, தாயின் கர்ப்பத்தில் பேர் சொல்லி அழைத்து எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் செய்து வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் ராஜாவே. எங்களை குறித்து நீர் முன்குறித்து யோசிக்கிறவர் ராஜாவே. அப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்கும் தயவுக்கும் நன்றி ராஜாதி ராஜனே. இயேசுவே அப்பா, எங்களோடு நீர் அசைவாடும், எங்களோடு நீ இணையும்படிக்காக, இன்னுமாக நாங்கள் உங்களை சஞ்சரிக்கும்படிக்காக ராஜாவே இந்த நாள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி, நன்றி ராஜாவே. துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. ஆமென். Praise the Lord. பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். Welcome you in the name of Jesus. We meet again online. உங்களை யாவரையும் பரிசுத்த நாமத்தில் வரவேற்கிறோம். மறுபடியும் நம்ம ஆன்லைன் மூலமாக சந்திச்சிருக்கிறோம். And thank the Lord for another opportunity to share the word of God with you today. இந்த நாள் அப்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். So without further ado, let's go into the word today. இந்த நாள் அப்படியாக தாமதிக்காம தேவனுடைய வசனத்துக்கு நம்ம போவோம். Genesis chapter 1 verse 27 and 28. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 27வது வசனம் 28வது வசனத்தையும் நாம் பார்க்க போகிறோம். 27வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தில் மச்சங்களையும் ஆகாயத்தின் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஐந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். Amen. So I'll read this in English. So God created mankind in his own image. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். And in his image God created them, male and female he created them. And verse 28, God blessed them and said to them,
be fruitful and increase in number, fill the earth and subdue it, rule over the fish in the sea and the birds in the sky, and every living creature that moves on the ground. May the Lord bless the sharing of this word. இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிக்கிறேன். Let's pray. God, I pray that you will speak to us today. தேவனே, இந்த வார்த்தையை கொண்டு நீங்க பேச போறதுக்காக நான் உங்களிடத்தில் May ஜெபிக்கிறோம். your word be a double-edged sword. உங்களுடைய வார்த்தை அப்படியாக ஒவ்வொருவரையும் அவங்க இருதயத்தை எடுத்து சொல்லும்படிக்காக Speak ஜெபிக்கிறோம். to us today, Lord. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். Your word will bring repentance. இந்த வார்த்தை நிமித்தம் எங்களுக்கு ஆண்டவரே நாங்க மனம் மாறவும், And Father, we pray it will bring us closer to you, Lord. இன்னுமாக உம்முடைய இன்னும் நெருங்கி வரதுக்கு இந்த வார்த்தை உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. Amen. ஆமென். So today I just want to talk about family. இந்த நாள் அப்படியே குடும்பத்தை குறித்து உங்களிடத்துல பேச இருக்கிறேன். You know, family is so important. குடும்பம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. You know, it is something we always overlook. நம்ம இத குறித்து, இந்த குடும்பத்தை குறித்து நம்ம அத கவனிக்காம இருந்துறோம். You know, we fail to understand what is the purpose of family. ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது அதோட நோக்கத்தையும் அதோட திட்டத்தை நம்ம அறியாம இருக்கிறோம். You know, sometimes during marriage counseling we ask couples, you know, why do you want to get married? சில நேரத்துல அப்படியே திருமணத்துக்கு முன்பாக அந்த திருமண தம்பதியிட்ட கேட்போம், எதுக்காக நீங்க திருமணம் செய்றீங்கன்னு. You know, sadly a lot of them are not ready for marriage. ஆனா வருத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் அந்த திருமணத்துக்கு அவங்க ஆயத்தப்படாம இருக்கிறாங்க. I want to marry because I love the girl, that's all. கேட்டா சில நேரத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லி கல்யாணம் I love the girl பண்றாங்க. because she's very beautiful. அவங்க அழகா இருக்கறனால நான் அவங்களை திருமணம் பண்றேன்னு சொல்றாங்க. I love this guy because he's very handsome. அந்த ஆண் அழகா இருக்கறனால நான் அவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. You know, so people go into marriage having the wrong concept and having the wrong understanding. திருமணத்தை குறித்து சில தப்பான ஒரு எண்ணத்தை கொண்டு அந்த திருமணத்தை ஆரம்பிக்கிறாங்க, திருமணம் பண்ணி கொள்றாங்க. You know, we need to understand God ordained family and God ordained marriage. God planned, it was all in God's plan. நீங்க பாத்தீங்கன்னா தேவன் தான் இதை உருவாக்கினார். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தேவன் ஒரு குடும்பத்தை கணவன் மனைவி என்று ஒரு திருமணத்தை கொண்டு ஒரு குடும்பமாக அப்படியாக உருவாக்கி இருக்கிறார். So we need to understand there are two essential elements of family. Today we're going to talk about family. முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம் குடும்பம் என்றால் என்னவென்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு குடும்பத்தை பத்தி நம்ம பேச போகிறோம். You know, number one is marriage and the other one is parenthood. ஒன்று திருமணம், இரண்டாவது பெற்றோர்களாக இருக்க எப்படி இருக்க வேண்டும். This is what combines together to become a family. இது ரெண்டும் சேர்க்கும்போது தான் ஒரு திருமணம் ஒரு முழுமை அடைகிறது. And this reveals God's character and God's nature. இதுதான் அவருடைய சாயல், அவருடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. You know, the love between a husband and wife, you know, is almost same to how God's Christ love to us as a church. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி நேசிப்பது, அந்த நேசத்துக்கு நீங்க பாக்கும்போது எப்படி தேவன் ஒரு சபையை நேசிக்கிறாரோ அந்த நேசத்திற்கு சமமாக கணவன் மனைவி நேசம் இருக்க வேண்டும். So we need to understand again, I repeat this again, the two elements of family is marriage and parenthood. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ரெண்டு முக்கியமான கருத்து நீங்க நினைவில் கொள்ள வேண்டும். திருமணம் என்பதும் பெற்றோர் என்பது இது இரண்டும் முக்கியமான ஒரு விஷயம். You know, so those of you who are going to get married, I hope this message will be a blessing to you. யாரெல்லாம் திருமணத்துக்கு அந்த வயதில இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நான் And those of you who are married, I hope this will be a reminder to you. யாரெல்லாம் திருமணம் ஆயிட்டீங்களோ அவங்களுக்கு இது ஒரு நினைவு மூட்டுதலா இந்த தேவ வசனம் உங்களுக்கு நினைவு மூட்டுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். You know, today, you know, a lot of people, I want to just say something, a lot of people plan for the wedding but they don't plan for the marriage. நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்தை குறித்து அவங்க எப்படி செய்யணும்னு அதுக்காக எவ்வளோ திட்டங்கள் போடுறாங்க, எவ்வளோ காரியங்கள், அந்த ஒரு நாளுக்காக எவ்வளோ காரியம் செய்யணும். ஆனா அவங்க வாழ்நாள் வாழ்கிற அந்த வாழ்க்கையான திருமணம் என்ற அந்த விஷயத்தை குறித்து அவங்க திட்டம் போடுறது. So much money and planning and time goes into planning the wedding. அந்த திருமண நாள், அந்த நாளுக்காக எவ்வளோ நேரத்தை காசு எவ்வளோ விஷயங்கள் அவங்க செலவு செய்யறாங்க. How do I want to get married? I want with beautiful flowers. I want to get married in a beautiful church.
எப்படி நான் திருமணம் செய்ய எந்த உடுப்பு போடுறது எந்த மாதிரி ஒரு பூக்கள் இருக்க வேண்டும் எந்த சபையில இருக்க வேண்டும் அப்படியாக அவங்க திட்டமிடுறாங்க. But none of them plan for the marriage. What happens after that when we live together as husband and wife? What are the challenges we're going to face? They are not prepared for that. ஆனாலும் திருமணத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க, திருமணத்தை எப்படி அவங்க அதை வழிநடத்த போறாங்க எப்படி என்று அது குறித்து திட்டம் செய்ய மாட்டாங்க. So couples, before you go into the wedding, before you even talk about the wedding detail, plan for the marriage. Marriage is so important. Marriage is a union between a man and a woman. அதாவது தம்பதியர்கள் நீங்க ஒரு திருமணத்தை நீங்க செய்யும் முதலாவதாக திருமணத்தை நாளை குறித்து திட்டமிடாமல் முதலாவதாக வாழ்க்கையில வருகிற திருமணத்தை நீங்க எப்படி வழி நடத்த போறீங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க என்று முதல் திட்டம் செய்யுங்கள். And a lot of them don't even plan for parenthood. சில பேர் திருமணத்தை குறித்து பிளான் திட்டம் செய்யறாங்க, ஆனா அவங்க ஒரு பெற்றோர் ஆகிறதுக்கு பிளான் பண்ண மாட்டாங்க. Some of them are not ready to be parents. சில பேர் பெற்றோர் ஆகிறதுக்கு ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. To be a parent is not easy. ஒரு பெற்றோர் ஆகிறது என்றது ஒரு சுலபமான விஷயம் அல்ல. I'm going to be a parent for 7 years. There are a lot of things that I still don't know and I'm still learning. 7 வருஷமா நானும் ஒரு பெற்றோர் ஆயிருக்கேன், இன்னும் நிறைய காரியம் எனக்கு தெரியல பெற்றோர்களை குறித்து. Amen. 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 So a family reveals God's character. ஒரு குடும்பம் என்பது சொல்லும்போது தேவனுடைய அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறது. And a family provides a safe place for the children. ஒரு குடும்பம் சொல்லும்போது அந்த குடும்பம் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது. And most importantly, the children need to experience God's love. அது மட்டும் இல்ல, பிள்ளைகள் அந்த குடும்பத்துல தேவனுடைய பிரசன்னத்தை அவங்க உணர வேண்டும். And they need to experience God's love and God's presence from the parents and not from anyone else. தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய சாயல் என்பது அந்த பெற்றோர்களிடத்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறர்களிடந்து அவங்க கற்றுக்கொள்ற விஷயம் அல்ல. Family is so important. குடும்பம் என்பது ஒரு முக்கியமான பங்காக Because இருக்கிறது. we are all born into a family. ஏனென்றால் எல்லாம் குடும்பம் வழியாக தான் வருகிறோம். No one say I'm born from another planet. நான் வேற ஒரு சமுத்திரத்துல பிறந்தேன் அப்படி சொல்ல முடியாது. Whether we like it or not, that is our family. பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அந்த குடும்பம் நம்மளோட குடும்பமாக இருக்காங்க. And we have a surname as that we are so proud of. நம்ம அந்த குடும்பத்தை குறித்து நம்ம பெருமைப்பட வேண்டும். A surname is something that we'll carry for the rest of our life. நம்மளோட பரம்பரையோட அந்த பேர் நம்ம அப்படியாக நம்ம குடும்பத்தை குடும்ப பரம்பரையாக நம்ம எடுத்துக்கொண்டு போகிறோம். And it's so important we make our family proud. சோ அதனால நம்ம குடும்பத்தின் பேரை நம்ம அப்படியாக நம்ம பெருமைப்படுத்த வேண்டும். So coming back to family is so crucial to the church. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் சொல்லும்போது சபைக்கு ஒரு குடும்பம் எவ்வளவு பங்காற்றுகிறது எப்படி என்பது ஒரு பார்க்கணும் நம்ம. And let me tell you something, Satan is all out to destroy the family. நீங்க பாத்தீங்கன்னா பிசாசானவன் அந்த குடும்பத்தை தான் எப்படியாவது வகை தேடி அவன் அதை உடைக்கணும் என்றதுக்காக இருப்பான். Satan is all out to destroy families. He's not all out to destroy individuals. He wants to destroy the family. So அந்த குடும்பமாக இருக்கிறவர்களை அழித்து போட வேண்டும் என்று பிசாசானவன் தேடிக்கொண்டிருப்பான். Because once the family crumbles, the society crumbles. ஏனென்றால் குடும்பம் உருவாகி விட்டால் அப்படியாக சமுதாயம் உருவாகி விடும். The society crumbles, the church is affected. சமுதாயம் உருவாகும் போது அப்படியாக சபையும் உருவாகும். So Bethel church members, your family is important. Take guard of your family today. So அதனால உங்க குடும்பம் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள very quickly let's look why the family is under attack today. இந்த நாள்ல நம்ம அப்படியே பாப்போம் ஏன் பிசாசானவன் இந்த குடும்பத்தை தாக்குகிறான் என்று. Number 1, family is God's creation. ஏனென்றால் இந்த குடும்பத்தை முதலாவதாக தேவன் இந்த குடும்பத்தை உருவாக்கினார். And Satan will always is out to attack God's creation. எப்போதுமே இந்த பிசாசானவன் தேவனுடைய படைப்புகளை அழித்து போடுவது அவனோட திட்டமாக இருக்கிறது. Anything that is created by God, Satan wants to destroy. எது ஒன்று தேவனால உருவாக்கப்பட்டதோ அது அவன் அழித்திடும் என்றுதான் அவன் நோக்கம் கொள்வான். He wants to destroy the plan and the purpose of God. தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவன் அழித்து போட விரும்புகிறான். Number 2, family is the basic unit of society. இங்க பார்த்தா சமுதாயத்துக்கு முக்கியத்துவமாக இருக்கிறது இந்த ஒரு குடும்பம் என்பதுதான். We look at the town, small town we are, we are all recognized by our family. நீங்க பார்த்தா ஒரு சின்ன ஒரு நகரமாக இருந்தா நகரத்துக்குள்ள மனுஷர்கள் குடும்பமாக தான் நம்ம அவங்களை அறிந்து கொள்வோம். And lastly, God wants to pass a godly heritage, a heritage that you pass on from your children to your children. அது மட்டும் இல்ல, கடவுள் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் தேவனுடைய
அவருடைய அந்த சகல பாரம்பரிய சகல காரியங்களும் அப்படியாக ஜெனரேஷன் குடும்பமாக அப்படியே பரம்பரையாக தொடர்ந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். Amen. ஆமென். Amen. So how do we protect our family? எப்படி இப்படி நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வது என்று யோசியுங்கள். Amen. So very quickly, I would like to share something deep in my heart, on the importance of family and how we can protect our family and be united as one. மிக விரைவாக உங்களுக்கு குடும்பத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Amen. 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 So the most important thing, we need to know what is God's design and plan for our family. முதலாவதாக நம்ம குடும்பத்தை குறித்து தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எப்படியாக நம்ம தேவன் குடும்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Everyone has an important role to play in the family. குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது. It is almost like how a company functions. எப்படி ஒரு தொழிற்சாலை ஒரு செயல்படுகிறதோ அதுபோலதான் குடும்பமும் இருக்கிறது. See, every company have an organization chart. ஒரு தொழிற்சாலையை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு அட்டவணை இருக்கும், எப்படி எங்க யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்ற ஒரு அட்டவணை இருக்கும். Every company has the managing director. எல்லாருக்கும் ஒரு மூத்த தலைவர் இருப்பாரு. The managing director makes the decision for the company. அந்த மூத்த தலைவர் தான் இந்த தொழிற்சாலையில் உள்ள காரியங்களை குறித்து அவர் ஆலோசனை கொடுப்பாரு. Under him you have managers. You have managers that are working under him, reporting to him. அவருக்கு உதவியாளராக 2-3 பேர் மேனேஜ் பண்றதுக்கு அதை செயல்படுத்துறதுக்கு அவருக்கு கீழே இருப்பாங்க. Under them you have supervisors. அதுக்கு அப்புறமாக மேல்பார்வையாளர்கள் இருப்பாங்க. And you have the workers. அதுக்கு அப்புறம் தொழிலாளிகள் இருப்பாங்க. The beautiful part, everyone is important. ஒவ்வொருவரும் இந்த தொழிற்சாலையில் இருக்கிற ஒவ்வொருவர் பங்கு ஆற்றுகிறாங்க. No, without the director there is no direction. அந்த முதல் தலைமை உள்ள அவர் இல்லன்னா அந்த தொழிற்சாலைக்கு எது எப்படி செய்யணும்னு ஒரு நோக்கம் இல்லாம இருக்கும். Right down to the worker, if there is no worker, how is the company going to run? ஒரு தொழிலாளி எடுத்துக்கிட்டு அந்த தொழிலாளி அந்த தொழிற்சாலையில இல்லனா வேலை நடக்காது, வேலை செய்ய முடியாது. So some people will function according to their role, and everyone does their role, the company will do well, it will be very successful. So அந்த தொழிற்சாலைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க பங்கு ஆற்றுறாங்கன்னா அந்த தொழிற்சாலை நல்ல முறையில் நடந்து அவங்க கட்டாயம் வெற்றிகரமாக அவங்க செயல்படுவாங்க. Likewise, when we that is how the company is designed. அப்படிதான் ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. Likewise, when we come to God's family, there is a God's design and hierarchy for our family, which we need to know. அதே போலதான் நம்ம குடும்பமும் நம்மளோட குடும்பத்திலேயும் என்பது அந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கை நம்ம அறிந்து கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். And if you do not follow the design that God has meant for you and the role you are supposed to play, your family will crumble. தேவன் உருவாக்கி வைத்த அந்த திட்டத்தின்படி அவர் அமைத்த அந்த அமைப்பின்படி நம்ம குடும்பத்தை வழிநடத்தலனா நம்மளோட குடும்பம் சரியா வராது. Amen. 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 So there are 4 individuals functioning in the family. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோமா 4 பேருக்கு பங்கு இருக்கிறது. 4 தனிப்பட்ட ஒரு பங்கு இருக்கிறது. Amen. Amen. First we have the children. முதலாவதாக பாத்தீங்கன்னா பிள்ளைகள். Next we have the wife. அடுத்து மனைவிமார்கள். And then we have the husband. அடுத்ததாக கணவர்மார்கள். And lastly you think that's all, pastor, who else is there? அதுதான் வேற குடும்பம்னா அவங்க தான், வேற யார் இருக்கா அப்படி that is யோசிக்கலாம். where we make the grave mistake. Christ is the head of our house. அங்கதான் நம்ம தவறு செய்றோம். கிறிஸ்து நம்ம தலைமைத்துவமாக நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறார். They always say, I saw this one very beautiful say, it takes 2 to make a marriage work. ரொம்ப சுலபமா இருக்கும். 2 பேர் இருந்தா போதும் ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியும், திருமணம் செய்ய முடியும் அப்படி யோசிப்பாங்க. But I will tell you, it takes 3 to make a marriage work. ஆனா நான் சொல்றேன் 3 பேர் இருந்தாதான் அந்த குடும்பம் அந்த திருமணம் ஒரு நல்ல ஒரு முழுமையாக அடையும். How can be a third person, pastor? எப்படி அந்த மூணாவது மனுஷன் என்று நீங்க யோசிக்கலாம். I thought just his husband and wife. How can a third person come in? நான் நினைச்சேன் கணவன் மனைவி இருந்தா போதும் போதுகிறே, எப்படி ஒரு மூணாவது மனுஷனை நீங்க கொண்டு வரீங்கன்னு கேட்கலாம். It takes 3 to make a family. நான் சொல்லுகிறேன் 3 பேர் வேணும் ஒரு குடும்பம் ஒரு திருமணத்தை முழுமையாக்குறதுக்கு. And the third person is Christ. அந்த மூணாவது மனுஷன் யார் என்றால் கிறிஸ்து அவர்தான். If Christ is not involved in your family, you will not have a family at all. கிறிஸ்து நம்ம குடும்பத்துல அவர் ஒரு தலைமைத்துவமாக இல்லாவிட்டால் நம்ம அந்த குடும்ப அமைப்பு சரியா இருக்காது. Amen. Amen. So Christ is the head of your family. நம்ம கிறிஸ்து தான் நம்மளுக்கு குடும்பத்துல அந்த தலைமைத்துவமாக இருக்கிறார், முதல் தலைமையாக இருக்கிறார். You need to submit to the will of Christ. தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். And then the next person that is coming is the husband. அடுத்தபடியாக
அடுத்தபடியாக நம்ம இரண்டாவது மனுஷனாக பார்க்கும்போது கணவர் வருகிறார். You know, the husband plays a very, very, very important role in the family. ஒரு கணவன் சொல்லும்போது அவர் வந்து பெரிய பங்கு அந்த குடும்பத்துல ஆற்றுகிறார். You know, as a husband, as a father, you need to know your role that you are playing in your family. ஒரு தகப்பனாக ஒரு கணவனாக அந்த குடும்பத்துல அவரோட பங்கு என்ன அப்படின்ற அவர் அறிந்து கொள்ள வேண்டும். You know, as a husband, you have 3 functions. ஒரு கணவனா இருக்கும்போது உங்களுக்கு 3 காரியங்கள் இருக்கு. Number 1, you need to protect your family. முதலாவதாக குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள When we say வேண்டும். give protection means to ensure that your wife and your children are safe, to provide a safe environment for them. பாதுகாத்துக் கொள்வது சொல்லும்போது உங்க மனைவியும் உங்க பிள்ளைகளையும் நீங்க வந்து ஒரு சரியான ஒரு அவங்களை வந்து பாதுகாப்பான இடத்துல நீங்க வைத்து பார்த்துக்கொள்ள You know, வேண்டும். if your children or your wife are feeling afraid and insecure, the first person they should look is for the father. பிள்ளைகள் மனைவியும் சில நேரத்துல அவங்களுக்கு பயம் வந்து ஒரு காரியத்தை குறித்து அவங்க பயப்படும் போது முதல் காரியமாக அவங்க வருகிறது வந்து கணவர்கிட்ட தான் You வருவாங்க. know, but if she's looking, the wife is looking for someone else, then there is something wrong. மனைவி வந்து அந்த கணவரை தேடி போகாம மெத்தவங்களை போய் பார்க்க போனாங்கன்னா அது வந்து தவறான காரியம், ஏதோ தவறாக You இருக்கிறது. know, sometimes the wife will say, "Oh, nothing like my father. I feel so secure with my father." சில நேரத்துல வந்து எங்க அப்பா தான் எனக்கு வந்து எல்லாமே எங்க அப்பா மாதிரி வராது அப்படின்னு நினைக்கிற மனைவிமார்கள் You இருக்காங்க. know, if your wife is talking like that, you need to sit down and work it out. அப்படி உங்க மனைவி அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாங்கன்னா அது வந்து நீங்க கணவராக இருந்து நீங்க அதை சரிப்படுத்த நீங்க வந்து உட்கார்ந்து அவங்க இடத்துல பேசி நீங்க அதை வந்து சரி கொண்டு வாங்க. You know, your first person, your children or your wife to look for is for you, the husband, the head of the house. பிள்ளைகளும் சரி மனைவிமார்களும் சரி முதல் நபராக ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க தயங்காம இருக்கணும். அந்த கணவர் தான் முதல் இடமாக இருக்கணும். Amen. ஆமென். And next, you know, your next function is to lead your family. இரண்டாவது விஷயம் கணவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த குடும்பத்தை வழிநடத்துறவராக இருக்க வேண்டும். You are a leader. நீங்க வந்து ஒரு தலைமைத்துவத்துல இருக்கீங்க. You know, a leader is someone everyone can respect. ஒரு தலைமைத்துவத்துல இருக்கும்போது ஒவ்வொருவரும் உங்களை மதிக்கிறவர்களாக நீங்க நடந்து கொள்ள வேண்டும். You know, I love the good old days where parents, you know, they come to the house, the children will just stand quietly, "Yes, Appa, what do you need?" முன்ன காலத்துல நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முன்ன காலத்துல அவர் அப்பா உள்ள வந்துட்டாவே அப்படியே பயந்து போய் அவங்க உட்காந்து அடங்கி அப்படியாக தலை குனிந்து வாங்கப்பா அப்படின்னு மரியாதையோட செய்வாங்க. You know, your children should respect you. உங்க பிள்ளைகள் உங்களை மதிக்கிறவர்களாக இருக்க You வேண்டும். know, but your children should not fear you. உங்களை வந்து பார்த்து பயப்படுறவர்களாக நீங்க வைக்க You கூடாது. know, the children should respect you, and you know that fear comes out of that respect. அந்த பயம் என்பது அந்த மதிப்பின் நிமித்தம் அவங்களுக்கு அந்த பயம் வரணுமே தவிர அந்த பயந்துகிட்டு அவங்க அந்த மதிப்பை காட்டக்கூடாது. You know, children should be able to come to you, "Dad, I am going through this problem. I need your help. You know, what should I do now?" ஒரு பிள்ளையாக இருக்கும்போது எந்த பயமும் இல்லாம உங்கள்ட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டு இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா என்ன செய்ய வேண்டும் என்று பேசுற அந்த ஒரு அந்த ஒரு அவங்களுக்கு அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கணும். You know, so husbands, you know, all the men, I want to ask you, are you living your life such a way that your children and your wife can respect you? முதலாவதா கணவன் மட்டும் நான் கேள்வி கேட்கிற விரும்புறது என்னவென்றால் நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து அங்க மனைவியும் சரி உங்களோட பிள்ளைகளும் சரி பார்த்து அதை மதிப்பு கொடுக்கிற மாதிரி நடந்து கொள்றீங்களான்னு என்று யோசித்து பாருங்க. You know, what habits that you have, your children are going to follow exactly the same. என்ன காரியங்கள் பழக்க வழக்கங்கள் நீங்க வைத்திருக்கீங்களோ எப்படி நீங்க நடந்து கொள்றீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளைங்களும் பார்த்து அதை கற்றுக்கொண்டு வளருவாங்க. If you have a habit of praying, if you have a habit of reading your Bible, if you have a habit of going to church, your children will follow exactly the same. நீங்க அப்படியாக தேவன் வசனத்தை படிக்கிறதுமாக ஜெபம் பண்றவர்களாக சபைக்கு போறவர்களாக இருந்தீங்கன்னா அதே போல் உங்க பிள்ளைகளும் உங்களை தொடர்ந்து வந்து அதுக்குள்ளாக அவங்க கடந்து கொள்ளுவாங்க. No, but if you have a habit of smoking, if you have a habit of drinking, if you have a habit of gambling, don't blame other people when your children are doing the same. ஆனாலும் உங்களுக்கு வந்து குடிப்பழக்கமோ இல்ல உங்களுக்கு சிகரெட் பழக்கமோ புகைப்பிடிக்கிற பழக்கமோ இல்ல நீங்க வந்து பணத்தை வைத்து விளையாடுற இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா நீங்க வேற யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. உங்க பிள்ளைகளும் இதுதான் செய்வாங்க. You know, your children will follow exactly what you are doing. நீங்க என்னென்ன செய்றீங்களோ கட்டாயம் உங்களை பார்த்து இந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வாங்க. So for husbands, you know, take note of this. அதனால கணவர்கள் தயவு செய்து இதை வந்து நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். You know, and lastly, you know, a husband's function is to provide for his family. மூன்றாவதாக கூட ஒரு கணவனாக இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான தேவைகளை சந்திப்பது என்பது கணவனோட பங்காக இருக்கிறது. You know, not just provide financially but provide spiritual as well.
spiritual assistance. பணத்தின் நிமித்தம் மட்டும் ப்ரொவைட் பண்றது கொடுக்கணும் இல்ல, அவங்களோட தேவ காரியங்கள், அதாவது ஆவிக்குரிய விஷயங்களையும் அவங்க தான் வந்து இந்த குடும்பத்திற்கு அவங்க வந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். You know, how do you provide? You can sit down and pray for your family that God will keep your family safe. நீங்க எப்படி கொடுக்க முடியும்? நீங்க வந்து நீங்க வந்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த குடும்பத்தை வந்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து பாதுகாக்கிறதுக்கு ஜபிக்க வேண்டும். You know, I also want to have a special mention for single parents as well. அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல நான் வந்து தனிமையாக, அதாவது கணவன் இல்லை மனைவி இல்லை, அப்படியாக ஒரு தனித்துவமாக இருந்து குடும்பத்தை பாதுகாத்து கொள்றவங்களுக்கும் நான் இதை நினைவு You know, மூட்டுறேன். during I'm doing my counseling, I'm studying for my counseling course. You know, and the lecturer was telling a lot of focus is placed on husband and wife, family. நான் வந்து எப்படியாக கவுன்சிலிங் பற்றி படிக்கும்போது ஒரு அந்த போதகரை என்கிட்ட சொல்லி கொடுத்தது, நிறைய பேர் வந்து கணவன் மனைவி தான் ரொம்ப பங்காற்றுறாங்க அப்படின்னு அந்த கணவன் மனைவி தான் கொடுப்பாங்க. You know, but we always forget the single parents. ஆனால் சில நேரத்தில் மறந்துடுறோம், தனிமைத்துவத்தில் இருந்து அந்த குடும்பத்தை நடத்துறவங்களும் எவ்வளவு காரியம் செய்யறாங்க, எவ்வளவு விஷயம் single mom, single dad. ஒரு தனிமையான ஒரு கணவன் சரி, இல்ல தனிமையா இருக்கிற ஒரு மனைவிமார்களும் சரி, someone who has lost their spouse or been separated due to circumstances. சில காரியங்கள் நிமித்தமாக பிரிந்திருக்கலாம், இல்ல சில விஷயங்கள் சில காரணத்தினால கணவன் இல்லாமையோ இல்ல மனைவி இல்லாமையோ அவங்க வாழக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். You know, don't worry, God has not forgotten you. ஆனாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை, தேவன் உங்களை மறக்கவில்லை. You know, you have a special place, have a special function in your family. உங்களுக்கென்று தேவன் தனிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த குடும்பத்துக்கு என்று உங்களை நியமித்திருக்கிறார். You are also the head of your house. நீங்க அந்த குடும்பத்துக்கு தலைமைத்துவமாக இருக்கீங்க. So you have a important role to play in your family. So நீங்க ஒரு பெரிய முக்கிய பங்கு அந்த குடும்பத்துல ஆற்றுறதுக்கு நீங்க அங்க இருக்கீங்க. And God have a special anointing and grace over your life. உங்களோட வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய ஒரு பெரிய மகிமை, ஒரு கிருபையாக உங்களை அந்த இடத்துல வைத்து உங்களை வழி நடத்துகிறார். Amen. 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 Next we come to the role of the wife. அடுத்தபடி நம்ம ஒரு மனைவி என்ன பங்காற்ற வேண்டியது பார்ப்போம். You know, the wife plays an equally important role as the husband. ஒரு மனைவி சொல்லும்போது கணவன் எப்படி பங்காற்றுறோ அதே போலதான் மனைவியும் அந்த குடும்பத்திற்கு பங்காற்ற வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. You know, I saw a joke today. Someone was saying, நான் ஒரு நகைச்சுவையான காரியம் பார்த்தேன். You know, you can find a father-in-law. நீங்க ஒரு மாமா, அதாவது மாமனாரை பார்க்கலாம். Wife, a mother-in-law. மாமியாவை பார்க்கலாம். A brother-in-law, a sister-in-law. ஒரு நாத்தனா கொழுந்தியா அந்த மாதிரி பார்க்கலாம். But you cannot find a wife-in-law. ஆனாலும் ஒரு மனைவியை வந்து அப்படியாக நம்ம வந்து பார்க்க முடியாது. Because the wife is the law. ஏன்னா மனைவி தான் வந்து அந்த ஒரு அந்த சட்டத்தை அமைக்கிறவர்களாக அந்த வீட்டில் இருக்காங்க. You know, the wife is the law, and you know, they say the husband is head of the house, but the wife is the steering that will point to the direction where the husband needs to go. கணவன் வந்து தலைமைத்துவம் இருந்தாலும் ஒரு மனைவி வந்து அந்த காடி ஓட்டுற ஸ்டேரிங் எப்படி இருக்குமோ அது போல இங்க டர்ன் பண்ணணும், இப்படி செய்யணும்னு ஒரு டைரக்ஷன், அதாவது திட்டத்தை காட்டுற ஒருவங்களாக இருப்பாங்க அப்படின்னு படிச்சேன். I tell you, a wife plays a very, very crucial and important role. நான் இங்க சொல்லுகிறேன், ஒரு மனைவியாக இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது, அவங்களுக்கும் சில காரியங்கள் அவங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஆற்றல் இருக்கிறது. You know, I would dare to say the wife role is just as important as husband's role, or maybe even more important. நான் வந்து சொல்லுவேன், கணவனுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே போல மனைவிக்கும் சமத்துவமான பங்கு அந்த குடும்பத்துல இருக்கு என்று சொல்கிறேன். You know, number one, the role of the wife that they play is to comfort. முதலாவதாக குடும்பத்தை வந்து அவங்க வந்து அவங்கள வந்து அனுசரிக்கிறது என்றது ரொம்ப ஒரு பெரிய காரியமாக மனைவிக்கு உள்ள ஒரு பங்கு. You know, God has designed a woman in such a beautiful way to comfort the children and to comfort the husband. ஒரு பெண்ணை வந்து அழகாக படைத்திருக்கிற அந்த கணவனுக்கு வந்து கணவனுக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆதாரமாக அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவர்களாக அந்த பெண்மணி இருக்கிறாங்க. You know, being the husband of the house is not easy, so sometimes he need comfort, he needs support from the wife that you are doing a good job, I'm very proud of you. சில நேரத்தில் வந்து ஒரு கணவன் கஷ்டப்படும் போது மனைவி உற்சாகப்படுத்தி அவங்கள வந்து பேசுகிற வார்த்தைகளை அரவணைப்புல அந்த அரவணைப்பு அவங்களுக்கு வந்து இன்னுமாக அவங்களை மென்மேலும் அவங்களை கொண்டு வர சொல்லும். You know, the children go through stress in the school, you know, and their studies and in the ways of life.
the mother plays an important role to comfort the child. ஸோ அதே போல பிள்ளைகள் படிப்பு விஷயத்திலும் சரி, அவங்க வாழ்க்கையில கடந்து போற விஷயங்களே அவங்களுக்கு கடினமாக இருக்கும்போது ஒரு தாயாக அவங்க அரவணைத்து அவங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது அந்த தாய் வந்து பெரிய It பங்காற்றுகிறாங்க. is very natural. The children will always go to the mother for the comfort because God has designed her that way. இங்க பாத்தீங்கன்னா தேவன் உருவாக்குன அந்த ஒரு அமைப்பிலே அந்த ஒரு ஆறுதலை தேடி போகிறது பிள்ளைகள் எங்க போவாங்கன்னா அம்மா கிட்ட தான் போவாங்க. அரவணைப்பை தேடி போது முத அம்மா கிட்ட தான் போவாங்க. You know, and another role of the wife is to teach. இன்னொரு ஒரு பங்கு ஒரு மனைவி என்று சொல்லும்போது என்ன செய்யணும், கற்றுக் கொடுக்கிறது ஒரு பங்காக You know, இருக்கிறது. to teach and to guide the children. அவங்களை வழி நடத்துறதுக்கும் கற்றுக் கொடுத்து அவங்களை சரியான பாதையில் நடத்துறதுக்கும் ஒரு மனைவிக்கு ஒரு பங்கு And you இருக்குது. notice the wife has that patience to sit down and teach the children, to guide the children. ஏனென்றால் ஒரு மனைவியாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இருக்கும். அதை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு சரிவர அந்த வழியில நடத்துறதுக்கு அவங்களுக்கு அந்த பொறுமை தேவன் கொடுத்திருக்கிறார். Because God has designed her that way. அந்த வழியாக தான் ஒரு பெண்ணை தேவன் உருவாக்கி To இருக்கிறார். guide the children. அந்த பிள்ளைகளை வழி நடத்துறதுக்குன்னு You know, to even inform the husband when if she knows that something is not right. I think we shouldn't do this. You know, we should consider this decision. சில நேரத்துல தவறான காரியங்கள் இருக்கும்போது சரியான காரியங்கள் இருக்கும்போது கணவனுக்கு வெளிப்படுத்தி கணவனுக்கு அதை தெரிவிக்க வேண்டியது என்று மனைவியோட கடமையாக இருக்கிறது. So the husband and wife actually function together as partners. பாத்தீங்கன்னா கணவன் மனைவி வந்து ஒரு நல்ல ஒரு ஒன்றிணைந்து ரெண்டு பேரும் ஒரு இந்த காரியங்களை செய்ய You வேண்டும். know, husbands never make a decision without checking with your wife. ஒரு கணவனாக இருக்கும்போது மனைவியிடம் எதையும் நீங்க கேட்காம ஒரு விஷயத்தை செய்ய You வேண்டாம். know, your wife will be able to catch something which you might have missed. சில நேரத்துல ஒரு சில விஷயத்தை விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. ஆனா அவங்க அதை நினைவு ஊற்றுவாங்க. Amen. ஆமென். Amen. And lastly, a wife is to nurture the children. அது மட்டும் இல்ல, ஒரு மனைவியாக இருக்கும்போது அது வந்து ஒரு பிள்ளைகளை பார்த்து கொள்வது, அவங்கள அரவணைத்து அவங்கள பார்த்து கொள்றதுக்கு அவங்களுக்கு தேவன் அந்த இது You கொடுத்திருக்கிறாரு. know, God has designed the woman's body so beautifully. நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணை அழகாக படைத்திருக்கிற தேவன் You know, to provide milk for the children. பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணும். And it is so beautiful the way God designed everything. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களும் தேவன் அருமையாக You know, செய்திருக்கிறார். God designed the family in such a perfect way. God can never make a mistake. தேவன் படைத்ததுல ஒன்று கூட நம்ம தவறு கண்டுபிடிக்க You முடியாது. know, even the milk in the mother's body has enough supplements and enough protection for the children to fall sick. நீங்க பாத்தீங்கன்னா தாயா ஆகி தாய்ப்பால் என்பது அது அவ்வளவு ஒரு சத்து உள்ளதாக இருக்கிறது. நோய் வராம பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு இருக்குது. இப்படிப்பட்டதெல்லாம் தேவன் வந்து அந்த பெண்ணின் நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரணும் என்று தேவன் அருமையாக அவர் பிளான் பண்ணி திட்டமிட்டு அப்படியே படைத்திருக்கிறார். So wife, you need to know your role in the children, in your family. அதனால ஒரு பெண்மணியாக இருக்கும்போது, ஒரு மனைவியாக இருக்கும்போது நீங்க அந்த குடும்பத்திற்கு என்ன செயல்பட வேண்டும், எப்படி உங்க பங்கு இருக்குது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். You know, so wives and husbands, you play a very, very important role. அதனால நீங்க கணவன் மனைவி இங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்துல பெரிய பங்கு ஆற்றுறீங்க. You know, for the single parents who doing the 6 roles all together, I pray that God will give you the grace and the strength to do well. நீங்க தனிமைப்பட்ட ஒருத்தவங்களாக இருந்தீங்கன்னா குடும்பத்துல நீங்க ஒருவராக இருந்து எல்லாத்தையும் கவனிக்கணும். அந்த 6 காரியங்களையும் கணவன் மனைவி செய்யற காரியங்களையும் இங்க ஒருவராக செய்வராக இருக்கிறீங்க. அதுக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் இன்னும் அதிகமான கிருபையை கொடுத்து உங்களை வழிநடத்துவார். Don't forget that you always have Christ to lean on. நீங்க எப்பவுமே மறந்துடாதீங்க, உங்களுக்கு மேலாக தேவன், அதாவது கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் என்று. You know, Christ is still there. Christ is our final outcome. You know, Christ is our hope. Christ is our comforter. எப்போதுமே தேவன் ஒருவர், அதாவது கிறிஸ்து ஒருவரே நம்மளோட நம்பிக்கையும் நம்மளுக்கு கேடகமாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறார். Amen. ஆமென். Amen. And last function is the children. கடைசியாக நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வருவோம். You know, children, you have two important functions. பிள்ளைகளாக இருக்கும்போது 2 காரியங்கள் முக்கியமாக இருக்கிறது. Number 1, you need to love your parents. முதலாவதாக நீங்க பெற்றோரை நேசிக்கிறவர்களாக இருக்க And வேண்டும். number 2, you need to obey and you need to honor your parents. இரண்டாவதாக நீங்க வந்து அவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். That is just your role. அதுதான் உங்களுடைய பங்காக இருக்கிறது. Children, you know, all the Bethel youths, you know, and children, please listen, please honor your father and mother. பெத்தல் சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைமார்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் சரி, தயவு செய்து கேளுங்க. நீங்க தயவு செய்து
பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து நடங்க. You know, you do not know what your father and mother is going through to put food on the table. உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு அப்பா அம்மா என்ன பாடுபடுறாங்க, உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டப்பட்டு அதை கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. You know, I know all of your parents, they want to give the best for you. எனக்கு தெரியும் எல்லா பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. You know, please don't hurt your parents. அதனால நீங்க வந்து அவங்கள வேதனைப்படுத்தாம பார்த்துக்கொள்ளுங்க. You know, because some do not have parents. சில பேருக்கு வந்து பெற்றோர்கள் இல்லாம அவங்க இருக்காங்க. You know, some have lost their parents. சில பேர் பெற்றோர் இழந்து போயிட்டாங்க. You know, appreciate what you have. அதனால நம்மளுக்கு இப்ப என்ன இருக்கோ அதை நம்ம வந்து சந்தோஷத்தோட அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும். You know, times are so uncertain. நேரம் காலம் என்பது ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்கிறது. Now today I want all the children who is now in the live service, I want you to go and hug your father and mother and tell them you love them. இப்ப இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க எல்லா பிள்ளைமார்களும் இப்ப போய் உங்க அப்பா அம்மாவை கட்டுப்பிடிச்சு நான் உங்களை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ மதர் அப்படின்னு என்று சொல்லி நீங்க உங்க அன்பை பகிர்ந்து கொள்றேன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். Do it now. இப்ப செய்யுங்க நீங்க இந்த Go காரியத்தை. and hug your father and mother, tell them, mommy, daddy, I love you so much. நீங்க இந்த வேளையில அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் நீங்க போய் சொல்லுங்க, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அப்பா, ரொம்ப நேசிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. And if you have hurt your father and mother, apologize to them now. அப்படியாக நீங்க வந்து உங்க தாய் தகப்பனை நீங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்கள வேதனைப்படுத்திருக்கலாம். தயவு செய்து அவங்க இடத்துல மன்னிப்பு கேளுங்க. Tell mom, I'm sorry, dad, I'm sorry. சொல்லுங்க, தகப்பனே அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அம்மா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. Amen. ஆமென். Okay, I hope you have done it. நான் நினைக்கிறேன் நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு. You know, God will bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். You know, so lastly, as we bring this to a close. கடைசியாக நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். So we have seen the role of the husband, the wife, and the children. நம்ம ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள் இவங்களோட பங்கை பார்த்துட்டோம். I want to tell you something. All of you, your families are unique and perfect in their own ways. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னவென்றால் ஒவ்வொருவரும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு பங்கு ஆற்றுறீங்க. அந்த பங்கு ஆற்றுறதுல நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட திறமை உள்ளவர்களாக இருக்கீங்க. Don't compare your children. எப்போதுமே பிள்ளைகளை குறித்து நீங்க வந்து வேற ஒருத்தவங்களோட கூட கொண்டு ஒப்பிட்டு பார்க்காதீங்க. Don't compare your family. உங்களோட குடும்பத்தை வச்சு மெத்த குடும்பத்தை வச்சு பார்த்து ஒப்பிட்டு பேசாதீங்க. Don't compare your financial status. உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து மெத்த குடும்பத்தை வச்சு நீங்க பேசாதீங்க. No, God have a unique plan for your family and your family alone. உங்க குடும்பத்துக்குன்னு தேவன் வைத்திருக்கிறது, அது தேவன் அது அழகாக அவர் அமைத்திருக்கிறார். See how you enjoy the family, how you enjoy the blessing of God is how you function as how God meant your family to function. எப்படி இந்த குடும்பத்தை அழகாக அருமையாக நீங்க வழிநடத்தி சந்தோஷத்துல கொண்டு போக முடியுமா? தேவனுடைய நோக்கத்தின்படி அந்த அமைப்பின்படியே நீங்க அவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்க வழிநடத்தும் போது அது வந்து அருமையாக வருகிறது. You know, so if you are following if your family is functioning the way God has meant it to function, you will be all right. தேவன் வழிநடத்துறபடி அவர் கொண்டு வருகிற உங்க குடும்பத்துக்கு என்று வைத்திருக்க திட்டத்தின்படி நீங்க வழி நடத்துனீங்கன்னா, அது கொண்டு போனீங்கன்னா, அது வந்து உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்பம் அருமையாக அமையும், ஆசீர்வாதமாக இருக்கும். Another thing you should realize that no family is perfect. இன்னொன்று மட்டும் மனசுல வச்சுங்க, எந்த குடும்பமே வந்து எல்லா விதத்திலும் முழுமை அடைந்தது என்று நினைத்துக் It கொள்ளாதீர்கள். may look perfect outside. வெளியே பார்க்கும்போது எல்லாம் அருமையாக இருக்கும். You know, but behind the scenes there's a lot of things happening. ஆனாலும் அவங்களுக்குள்ளாக பின்னால என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. My family is not perfect as well. என்னோட குடும்பம் வந்து எல்லா விதத்திலும் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. There's a lot we need to learn. There's a lot we need to correct ourselves. இன்னும் நிறைய காரியங்களை குடும்பத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும். You know, so function as the way God meant it to function. அதனால தேவன் எப்படி அந்த குடும்பத்தை வழி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அதன்படி நீங்க வழி நடத்துங்கள். Amen. ஆமென். Amen. So children, you know, you have a very important role. You know, your parents, your father and mother are doing a lot to provide for you. So all you need to do is love them and obey them. அதனால பிள்ளைகளே, உங்களோட தாய் தகப்பன்மார்கள் எவ்வளவு காரியம் உங்களுக்காக செய்து கொண்டிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் அவங்க அர்ப்பணித்து கொண்டிருக்காங்க. நீங்க ஒரு பிள்ளைகளாக அவங்களிடத்துல நீங்க நேசத்தை காட்டுறவர்களாக இருக்க வேண்டும். And for the parents, you know how stressed out you are, never ever provoke your children. அது மட்டும்
உள்ள பெற்றோர்களாக நீங்க இருக்கும்போது எவ்வளவு கடினத்து காலத்துல கஷ்ட காலத்துல போனாலும் சரி, தயவு செய்து உங்கள் பிள்ளைகள் இடத்துல அதை காட்டாம வெறுப்பை அவங்களிடத்துல செலுத்தாம நீங்க காத்துக்கொள்ளுங்கள். Never ever provoke your children. உங்க பிள்ளைகளுக்கு வெறுப்பு வர மாதிரியோ ஏதோ ஆத்திரத்தை கொண்டு வர மாதிரியோ பிடிக்காத அளவு மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க இடத்துல வெளிப்படுத்தாதீங்க. Never say anything that is going to hurt them. அவங்களை வேதனைப்படுத்துற அளவுக்கு பிள்ளைகளை வேதனைப்படுத்துற வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தாதீங்க. Sometimes you like to say you will amount for nothing, you are good for nothing. சேத்திர தகப்பன் தாய்மாராக இருந்துட்டு பிள்ளைகளை நீ ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லடா அப்படின்னு அவங்களை நம்ம திட்டுவோம். If you have said all these words, ask God to forgive you. இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பயன்படுத்திட்டீங்களா, தயவு செய்து நீங்க தேவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. You need to bless your children. நீங்க ஒரு பெற்றோர்களாக இருக்கும்போது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். If you don't bless your children, no one will bless your children. நீங்க ஆசீர்வதிக்கல யாருமே உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதில்ல. No one போறதில்ல. will go to I want that other family children to be very happy. God, I'm praying for them. No one will do that. எந்த ஒரு மற்ற குடும்பத்தில இருந்து வந்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்க மாட்டாங்க. Only if you don't pray for your children, no one will pray. நீங்க ஜெபிக்கலனா உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு வேற யாருமே ஜெபிக்க போறதில்ல. A parent's prayer is so powerful. அதனால ஒரு பெற்றோர்களாக அதை ஜெபிக்கும்போது அந்த 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 ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. Parents, pray for your children, bless your children. உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபியுங்கள், அவங்களுக்காக நீங்க வந்து அந்த ஜெபத்தை எடுத்து அவங்க ஆசீர்வதியுங்கள். And not just pray for your children, pray together with your children. நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்ல கிடையாது, நீங்க அவங்களோட சேர்ந்து கூட ஜெபிக்கலாம். Every family should have a family altar. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமாக இருக்கும்போது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு குடும்ப ஜெபம் என்று ஒரு இருக்க வேண்டும். Where you gather together and pray together. ஒன்றாக ஒன்றிணைந்து ஒரு இடம் நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து தேவனிடத்துல நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல அமர்ந்து ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்க வேண்டும். Parents, teach your children how to learn to look to God. நீங்க ஒரு பெற்றோர்களா இருக்கும்போது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, எந்த ஒரு விஷயத்திற்கும் தேவனை நோக்கி பார்க்கிறதுக்கு, தேவனை அவங்க வந்து ஓடி போய் அவங்க தேவனிடத்துல கேட்கறதுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. Amen. 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 So let's just quickly wrap up. Christ is the head of the house. மறுபடியும் நான் சுருக்கமாக உங்களிடத்துல நினைவு மூடுறேன். தலைமைத்துவமா இருக்கிறது கிறிஸ்து. Husband, you are supposed to protect your family. So கணவனாக இருக்கும்போது நீங்க குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்றவராக இருக்க வேண்டும். You need to lead your family and provide for your family. ஒரு குடும்பத்தை வழிநடத்துறவரும் குடும்பத்து தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And wife, மனைவியாக இருக்கும்போது you need to comfort and you need to teach and you need to nurture. நீங்க வந்து ஒருத்தர் பிள்ளைகளை அரவணைப்புக்கும் சரி, அவங்களுக்கு கத்து கொடுக்கிறதுலும் சரி, அவங்களோட தேவைகளை நீங்க சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And lastly, children, honor your parents. அடுத்தபடியாக கடைசியாக பிள்ளைகள் நீங்க பெற்றோர்களை வந்து கீழ்ப்படிந்து அவங்களை மதிக்கிறவர்களாக When இருக்க you வேண்டும். honor your parents, the only way you show them that you love them. நீங்க அப்படியாக செய்யும் போது மட்டும்தான் நீங்க வந்து அவங்களை அந்த அன்பு உண்மையாக அவங்களுக்கு வெளிப்படுவோம். All of your family is unique and perfect in God's eyes. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மகிமை, ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம் அவங்க தேவன் வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில நீங்க தேவனை வந்து மகிமைப்படுத்துறீங்க. Today we need to understand the purpose of the family. அதனால இந்த நாள்ல இந்த குடும்பத்தை குறித்து நம்ம என்ன நோக்கம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். This is how God wants our family to function. எப்படியாக தேவன் வந்து இப்படிதான் வந்து தேவன் நம்ம குடும்பத்தை வந்து வழி நடத்தணும் என்று விரும்புகிறார். Let's all close our eyes. So இந்த நாள் அப்படியாக நம்ம கண்களை மூடுவோம். You're watching live, all the families, hold your hands together as we close in a prayer. இப்படியாக குடும்பம் இங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பமாக இருந்தீங்களா கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். Father God, we thank you for this wonderful day. பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். I pray for all the families in Bethel Assembly. இந்த நாள்ல எல்லா குடும்பத்தின் பெத்தல் சபையில உள்ள குடும்பத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். Cover and protect every family with the precious blood of Jesus. இயேசுவின் வல்லமை உள்ள இரத்தத்தினால அந்த குடும்பத்தை நீ மூடி பாதுகாத்துக் கொள்ளும். Oh Father, we pray, Lord, every family will function in the way that God wants us to function. ஒவ்வொரு குடும்பமும் நீர் வைத்த திட்டத்தின்படி நோக்கத்தின்படி அவங்க செயல்படுறதுக்கு நீங்க அவங்க ஆசீர்வதிங்க. Pray for all the husbands, the fathers and the leaders, the single parents in our church. நம்ம இந்த வேளையில அந்த கணவர்மார்களுக்கும் தனிப்பட்ட ஒரு தனிமையில் இருக்கிற மனைவிமார்களுக்கும் சரி, கணவர்மார்களுக்கும் இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Father, you pour out your grace. உங்களுடைய கிருபையை அவங்க மேல ஊற்றுங்கப்பா. And your strength, Lord. உங்களுடைய வல்லமையை அவங்க மேல ஊற்றுங்க ராஜாவே. Lead the family in the way they're supposed to lead. அந்த குடும்பத்தை வழி நடத்துறதுக்கு நீங்க என்ன திட்டம் வைத்திருக்கீங்களோ அது போல அவங்க வழி நடத்துறதுக்கு all the mothers.
தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். Pray, Lord, you grant them double portion of your anointing, Lord. உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு கொடுங்க. They were able to comfort and teach the children. ஆலோசனையாளர்களாகவும் சரி, அரவணைப்பிலும் படிப்பு அவங்க போதிக்கிறவர்களாகவும் அவங்கள வழி நடத்துறவர்களாகவும் தாய்மார்கள் இருக்கணும் Pray, ஆண்டவரே. Lord, and all the wives will be able to submit to their husband's authority and leadership. ஒவ்வொரு மனைவிமார்களும் தன் கணவருக்கு கீழ்ப்படிந்து அவர் செய்கிற காரியங்களுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அவங்க வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். We pray for all the children. இந்த வெள்ள பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். Cover every children with your precious blood. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ இரத்த கொட்டியால மூடிக்கொள்ளும். We know you have a great plan and a purpose for them, Lord. அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல அருமையான திட்டத்தை வைத்திருக்கீங்க என்று நினைக்கிறோம் You ராஜாவே. reveal that plan to their parents, Lord. அந்த திட்டத்தை அவங்க பெற்றோர்கள் மேலுக்கு நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரே. Parents who raise the children in the way God you wanted them to raise them. நீங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் என்று விரும்புறீங்களோ அதுபோல அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நீர் உதவி செய்யும். Pray, Lord, the blood of Jesus Christ will protect the whole family, Lord. உம்முடைய இரத்தத்தை கொண்டு ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். Keep them safe. அவங்களை பாதுகாப்போடு நீங்க வைத்துக் கொள்றதுக்காக In ஜெபிக்கிறோம். Jesus' name we pray. இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம். Amen. ஆமென். Amen. Okay, God bless you, Bethel Assembly. I hope you've been blessed by this message. பெத்தேல் சபையில் ஒவ்வொரு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வதிக்கும் என்று நினைக்கிறேன். Continue to pray and hopefully we will meet again soon in church. தொடர்ந்து ஜெபியுங்கள். நம்ம கட்டாயம் நம்ம சபையில ஒரு நாள் பாப்போம் என்று விசுவாசிப்போம். Amen. God bless you. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.